நம்ம இந்திரா வாரிசா தேர்ந்தெடுக்கிறதுனால நம்ம இந்திராவும் அந்த இடத்துல இருந்து கோவமா கிளம்பி போயிறாரு. நம்ம இந்திரா போறதை பார்த்துட்டு இந்திரா கூட 2 அழகு இருப்பாங்க, அவங்களுமே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிரு. 2 பேர் சேர்ந்து நம்ம இந்திரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உங்க அப்பா பண்ணதை பத்தினா ரொம்பவே தப்பு, அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களும் வாரிசா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம இந்திரா கேட்கறாரு, நீங்க எனக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் என்ன வேணா பண்ணுவோம்னு சொல்றாரு. நம்ம இந்திரா அவங்க 2 பேத்தையுமே அந்த இடத்துல போட்டு நம்ம அசுரா வாரிசா தேர்ந்தெடுத்தனால ஊர்ல எல்லாமே பாத்தீங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம அசுரோட ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட கேட்கறான், நீ அசுராவை தானே லவ் பண்ற அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவனை அடிச்சுட்டு அசுராவை தேடி அந்த இடத்துல இருந்து கிளம்பி நம்ம அகுரமா காட்டுறாங்க. நம்ம அகுரம் அசுரா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் ஏன் உன்னை வாரிசா தேர்ந்தெடுத்தேன்னா இந்திரா கிட்ட வந்து சரிங்க இருக்கனால மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எளிமையா பழக மாட்டேங்கிறான், ஆனா நீ வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுற, மக்களோட பிரச்சனை அவனால புரிஞ்சு கொள்ள முடியுது. நெக்ஸ்ட் அப்படியே அந்த ஒரு சீனை கட் பண்ணா அந்த ஒரு பொண்ணு நம்ம அசுராவை தேடி வெளியே போய் பார்க்க, வெளியே வந்து பாத்தீங்கன்னா என்ன வினோதமா இருக்கு என்னடான்னு சொல்லி அந்த பொண்ணுமே போய் பார்த்தா அந்த ஒரு மலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல என்னமோ தெரியுது. அப்படியே அந்த ஒரு ஊர்ல வந்து விழுந்து பயங்கரமா எக்ஸ்பிரஸ் ஆகுது. என்னடான்னு சொல்லி பார்த்தா நம்ம அசுராவை வந்து வெளியே வந்து பாக்குறாரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திரா மங்கைக்கு சரிங்கனோட சென்ட்ரில இத்துடன் இந்த ஒரு எபிசோடு முடிவுக்கு வருகிறது. இதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான வீடியோல அப்லோட் பண்றேன். பை கைஸ்.